சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நில்லு தம்பி, எங்க போற? அக்காவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க சார். வேலு, டே வேலு, என்ன ஆச்சுடா? இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு? செல்வி எங்கடா செல்வி, என்ன ஆச்சு? செல்வி அங்க இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. டே வேலு, நீ பதட்டப்படாதடா. செல்வி கிட்ட பேசுனியா? செல்வி என்ன சொன்னா? அண்ணா அது செல்வி செல்வி டேய் அழாதடா, சொல்றா. ஐயோ வேலு, அழாதடா, சொல்லுடா. சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு? டேய், முதலாளியா கத்தியால குத்துனதா சொல்றாங்களேடா. என்னால நம்பவே முடியலடா, பயமா இருக்குடா. அக்கா, மாப்ள என்னாச்சுன்னு சொல்லு மாப்ள. சைலண்டாவே இருக்கற. டேய் அழாதடா, சொல்றா. செல்வி தான் குத்திட்டான்னு போலீஸ் அவங்க மேல வீணா பழிய போறாங்க. அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. ஐயோ வேலு, என்ன பிரச்சனை? போலீஸ் எதுக்கு தேவையில்லாம செல்வி மேல வீணா பழி போடணும்? அதுக்கு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? கீர்த்தி, நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் எதுவும் சொல்லவே இல்ல, நீங்களே பேசுங்க. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டே இரு. வேலு, நீ எதுக்கும் பயப்படாத. போலீஸ் இப்ப இப்படிதான் பேசுவாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவாங்க. ஆமா 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 தம்பி, இந்த பாரு, நிச்சயமா செல்வி பண்ணிருக்க மாட்டா. தெரியாம போலீஸ் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நம்பாத. திரு சொல்ற மாதிரி இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா செல்வியை விட்டுருவாங்க. நீ தைரியமா இருடா, ப்ளீஸ், பயப்படாத. மாப்ள தைரியமா இரு, அதான் நாங்களாம் வந்துட்டோம்ல, தைரியமா இரு. டேய் என்னடா சின்ன பையன் மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க? டேய் கண்ணத்தோட. ஐயோ இல்லண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் பேசுறது ஒரு மாதிரியா இருக்குண்ணே. செல்விதான் கத்தியால குத்துனான்றத உறுதியா சொல்றாருண்ணே. ஐயோ, இல்லாத ஏதாவது சொல்லி தசை திருப்பி செல்வி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. என்னடா பேசுற? அதான் செல்வி பண்ணலாங்கிறதுல அவ உறுதியா இருக்கால. கண்டிப்பா உண்மைதான் ஜெயிக்கும், நீ கவலைப்படாத. அவங்க இப்ப சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுவோம். ஆமா, செல்விக்கு நிச்சயமா ஒண்ணும் ஆகாது, பயப்படாம இருப்பா. அடடா, பொண்டாட்டிக்காக இப்படி துடிக்கிறானே, பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஆனா என்ன பண்றது? இனி செல்வியே நினைச்சாலும் இந்த ஏற்காடை விட்டு வெளியே வர முடியாது. சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். போலாம். கீர்த்தி, என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? வா. வாமா. சார் நில்லுங்க சார். எங்க சார் போறீங்க? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் சார். உள்ளதா சார் இருக்காரு. இந்த ஹோட்டல் ஓனர் கண்ணு முடிச்சாராம், அவரை பார்க்க போயிருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ முருகா, கடவுளே. வேலு, நான் சொன்ன பாத்தியா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணி, அவர் கண்ணு முழிச்சு செல்விதான் அவரை குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு வாக்குமூலம் கொடுத்துட்டா. கடைசி வரை அப்ப செல்வியை தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா? என்னடா பேசுறா இவ? கீர்த்தி, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? வாயை மூடிட்டு வரதா இருந்தா வா, இல்லன்னு இங்கே நில்லு. இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? சும்மா ஆளாளுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழுறீங்க. அண்ணே விடுனே, இன்ஸ்பெக்டர் உள்ளதா இருக்காரு, நம்ம போய் பாத்துடலாம். சார் உள்ளதா இருக்காரு. வாங்க 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 போலாம். நினைவு எவ்வளவு நேரம் இருக்குமா? சார் நினைவு ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாதான் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு சார். சரி வா பார்க்கலாம். இன்ஜெக்ஷன் போட்டீங்களாம்மா? வாங்க இன்ஸ்பெக்டர். டாக்டர், ஏட்டு இவர் கண்ணு முடிச்சுதான் சொன்னாரு, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? இல்ல சார், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. உடனே உங்களை பார்த்து ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு. என்ன சொல்லணும்னு நினைச்சாருன்னு தெரியல. இங்க பாருங்க, நீங்க இப்படி ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது. எதுவும் எமோஷனல் ஆகாம மெதுவா சொல்லுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்னும் இல்ல. உங்களை கத்தியால குத்தின பொண்ணை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். நிச்சயம் அந்த பொண்ணுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம். இன்ஸ்பெக்டர் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க. ரெக்கார்ட் போடியா? எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுங்க. குடியாத. அந்த ஹோட்டல்ல நாங்க வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த பொண்ணு உங்களை கத்தியால குத்துச்சு? சொல்லுங்க. என்ன கத்தியால குத்துறது அந்த பொண்ணு இல்ல.
என்ன சொல்றீங்க? ஆமா சார், என்ன கத்தியால குத்துனது அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்துச்சு. டாக்டர், இவரு தெளிவா தானே இருக்காரு? ஆமா சார், அவரு தெளிவா தான் இருக்காரு. சார், நான் தெளிவா தான் இருக்கேன். நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த பொண்ணுதான். குத்திருவியா? குத்திருவியா? குத்துடி பார்க்கலாம். குத்து பார்க்கலாம். குத்திருவியா? வேண்டாம். குத்துடி பார்க்கலாம். போடுறா, இவன் தாண்டா எங்களை முட்டி போட வச்சு அசிங்கமா நுறுக்குங்கடா. இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சுனே, அவ எங்க போனான்னு தெரியல. எங்கேயாவது பயத்துல போய் ஒளிஞ்சிருப்பா. வச்சுக்கிட்டீங்க சாவடிச்சு வா. வாடா. அம்மா